Hi friends, welcome to Shami and Sangi channel. Wish you a happy new year to all. இன்னைக்கு நம்ம ஒரு ஜூவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூவில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே செட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், அங்கே உள்ள மரங்கள், செடிகள் எல்லாமே ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு ஹாலிடேஸ் ட்ரிப்புக்காக நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம். என்ட்ரன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்ததால் அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு உள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சைக்கிள்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பே பண்ணிவிட்டு எத்தனை மெம்பர்ஸ் நம்ம வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைக்கிள் எடுத்துக்கலாம். 10 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் சைக்கிள் அலோவ் பண்ணுறாங்க. ஜூக்குள்ளே வந்த பிறகு நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு அனிமல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பான்சி. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, ஒரு குட்டி பேபி, இவங்க 3 பேருமே ஒரு கூண்டுக்குள்ளே இருந்தாங்க. இவர் தான் ஹஸ்பண்டு. இதை பாருங்கள், பெருசாக உட்காந்துருக்காரு பாருங்கள். அம்மாவும் குட்டியும் இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங். அம்மா எல்லா விஷயங்களுமே குட்டி பேபிக்கு சொல்லித்தராங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அம்மாவும் குழந்தையும் ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க. மாதிரி தொடர்ச்சியாக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அடுத்த அனிமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா மனித குரங்கு மாதிரியே ஒரு குரங்கு இருந்துச்சு. மனிதர்கள் எப்படி உட்கார்ந்துருப்பாங்களோ அதே மாதிரியே உட்கார்ந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதனால் கூண்டு தான் பெருசாக தெரியும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்ததால் என்னால் எடுக்க முடியல. கருப்பு கழுத்து மயில், வெள்ளை மயில் சொல்லிட்டு 2 வகையான மயில்கள் இந்த கூண்டில் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை மயில். இதோட பாடி ஃபுல்லுமே ஒயிட்டாக தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதோட கொண்டை கூட வெள்ளையாக தான் இருக்கும். கொண்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நாம் யூஸ்வலாக பார்க்கக்கூடிய மயில். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருப்போம். இந்த மயிலை வெளியிலேயே ஓப்பனாக விட்டுருந்தாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அனுமன் குரங்கு. இந்த குரங்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வரவங்க எல்லாரையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பட்டர்ஃப்ளை கார்டன். இந்த கார்டனில் நிறைய பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. குட்டிஸ் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அங்கே பறந்துக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகழகான பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா குரங்குகள், நிறைய குரங்குகள். இந்த குரங்குகளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட பேக் எண்டு பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். ஃபுல்லாக பேக் எண்டு மட்டும் ரெட்டிஷாக இருக்கும். ஒன்று கூட்டமாக அவ்வளோ ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அம்மா குரங்கு, குட்டி குரங்கு அப்படின்னு நிறைய குரங்குகள் இருந்தாங்க. ஒன்றுக்கு ஒன்று பேன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் குரங்குகளை பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கழுத்து மயில். அதோட கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும். அதனால் இந்த மயிலுக்கு கருப்பு கழுத்து மயில் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்குறாங்க. மயில் அவ்வளோவா விசிபிளாக தெரியல. ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். கருப்பு கலரில் இருக்கக்கூடிய மயில். இதோட கழுத்து ஃபுல்லுமே கருப்பு கலரில் தான் இருக்கும். இந்த மயில் தான் நம்ம பார்க்கக்கூடிய மயில். தொடர்ச்சியாக நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய மயில். இவங்களும் நிறைய இருந்தாங்க.
அடுத்தது கிளிகள் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த கிளிகள் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண கிளி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளவு அழகான கலர்ஸ் தெரியுங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அதோட கண் எல்லாமே ஒயிட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ஒத்துமையாக அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த கிளிக்கு பேர் பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவங்களை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தங்க நிற கோழி. இதோட கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். அதோட வால் பகுதி ரொம்பவே நீட்டமாக நீண்டு போயிருக்கும். இந்த கோழி ரொம்ப விசித்திரமாக இருக்கிறதால இதை வந்து ஜூவில் வச்சுருந்தாங்க. தங்க நிற கோழி அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அது வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி, ஒயிட் வித் பிளாக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளிகள். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளிகள் வந்து இங்கே இருந்தாங்க. ஒரு சில கிளிகளுக்கு பார்த்திங்கன்னா மூக்கு வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஒரு சில கிளிகளுக்கு கழுத்தில் ரெட்டிஷாக வளைய மாதிரி இருக்கும். ஒரு சில கிளிகள் பார்த்திங்கன்னா கண் ஒயிட்டிஷாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிளிகள் வந்து இங்கே இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நாங்கள் இது வரைக்கும் பார்த்து ரசித்த அத்தனை விஷயங்களையுமே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.